சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்மோல எல்லா வீட்டையும் கூப்பிட்டியா? ஆமத்தே, தெரு வடைக்கு அவளை வீட்டையும் கூப்பிட்டாச்சு. நம்ம பாமக வீட்டுல மட்டும் ஆள் அனக்கத்தை காணல. கதவை தட்டி பார்த்தேன். அதுல கோயிலிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வந்தா சொல்லிரு அப்படின்னு சொல்லிருதேன் இருக்கா. இப்பதான் ஏன் வருது மர்மல? காலையிலே பாமாவை பார்த்தேன், பட்டுக்கிட்டு எல்லாம் கட்டி எடுத்து கிளம்பி நின்னா. பாமா இப்படி பிள்ளைக்கு சீவன் வச்சிருக்கேன் நாளைக்கு அப்படின்னு. சாயந்தரம் மாவனும் மர்மோனும் வந்து சொல்ல வருவாவோ வீட்டுல வந்து அப்படின்னு. அதெல்லாம் எப்படி ஏத்தே, நான் வந்து என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்காரன் வாரா, அதனாலதான் கிளம்பி இருக்கேன். போயிட்டு ஒரு 7 மணிக்கான ராத்திரி போல வந்துருவேன் வீட்டுக்கு. கண்டிப்பா நாளைக்கு சீவன் வந்து வந்துருவேன். அப்படியா? அதானே கேட்டேன். சக்கப்பள வாசம் வேற மூக்க தொலைச்சிட்டே இருக்கு. எடுத்துட்டு ஓடியாரன் வெட்டதுக்கு. ஐயா, தவுசு பிள்ளை எத்தனை மணிக்கு வருவாராம்? டைமம்ஸ் தவுசு பிள்ளை சாம்போல ஒரு 2:30 மணிக்கானு வாரேன்னாரு. வந்தோடனே டக்கு புக்குன்னு காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்து காலையில சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு அடுத்தல மத்தியான சாப்பாட்டுக்கு அடுத்தல வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னாரு. இல்ல தம்பி சோனமுதா, நம்ம ஊர்லயும் சரி இங்கேயும் சரிதான். இந்த எந்த விசேஷம் வந்தாலும் சரிதான், இந்த சாப்பாடு காரியம்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம சொந்தக்கார சொக்காரலே பாத்துக்கிடும். ஆமா சித்துப்பு, ஊரலைக்கு போகும்போது அப்படியே இந்த காய்கறி வெட்டதுக்கும் வந்துருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். வீட்டுல இருக்க ஆம்பளை எல்லாம் காய்கறி வெட்டதுக்கு வந்துருவாங்க கரெக்டாட்டு. ஹவுஸ் ஃபுல்லா அவர் சமையலுக்கு எடுபிடிக்க 2 பேரை கூட்டுருவாரு. ஆனால் நம்ம தெருல இருக்க ஆம்பளைல சொந்தக்கார சொக்கார எல்லாரும் விடுபடாம எல்லார் வீட்டுல இருந்து ஆள் வந்து குமிஞ்சிரும். எல்லா வேலையும் செய்வாங்க. காய்கறி வெட்டவா, தண்ணி எடுக்கவா, ஹவுஸ் ஃபுல்லா சொல்லக்கூடிய வேலையெல்லாம் முகம் சுளிக்காம அவ்வளவு பேர் சந்தோஷமா ஜாலியா ஒண்ணுக்கு பண்ணா பேசி எடுத்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே எல்லா வேலையும் செய்து முடிச்சிருவாங்க. அப்புறம் அதோட மிச்சமா பந்தி பரிமாறி கடைசியில விசேஷம் முடிஞ்ச பிறகு அவ்வளவு பாத்திர மண்டத்தை எல்லாம் கழுவி எடுத்து கமத்தி அதுக்கப்புறம் இந்த வாடகைக்கு எடுத்துருப்போம்ல அங்க கூட கரெக்டா சேர்த்துன்னு வந்துருவோம். ஊர்ல எந்த விசேஷமா இருந்தாலும் சரிதான், ஊரழைக்கும் போது இந்த மாதிரி காய்கறி வெட்ட வாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும். அவங்க எல்லாத்தையும் சகலத்தையும் பாத்துக்கிடுவாங்க. அதுவும் இல்லாம ஏழை வீடு, கஷ்டப்பட்டவங்க வீடு, பணக்கார வீடு, அந்த வீடு இந்த வீடு, எந்த இது பாகுபாடுமே கிடையாது. எல்லார் வீட்டுக்கு எல்லாரும் சகஜமா வந்துருவாங்க, எல்லா வேலையும் செய்திருவாங்க. ஆமாமாக்கா, எங்க ஊர்லயும் அப்படிதான். நம்ம சுத்து வட்டாரத்துல எல்லாம் அப்படித்தானே ஓரளவுக்கு நடக்குது. சித்துப்பு, பழைய காலத்துல இந்த மாதிரி நடைமுறை எல்லாம் இருந்திருக்கும். ஆனா காலப்போக்குல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இல்லாமலே ஆயிருக்கும். ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல. அதை மறக்காம அப்படியே காலங்காலமா இப்பவும் கடைபிடிச்சுதான் இருக்கும். இதே மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்க ஊர்ல இன்னும் நடைமுறையில இருக்கா காலங்காலமா? இல்ல அது காலப்போக்கில் அப்படி காணாம போயிட்டா? கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே. என்ன சக்கப்பளத்தை வெட்டுவோமா? இடி வெட்டுமா வெட்டுமான்ட்டு அறுவாளா இல்லன்னா அறுமனையாவது தூக்கிட்டு வர வேண்டியதுதானே. சும்மா வந்திருக்கா சக்கப்பளத்தை மட்டும் தூக்கிட்டு. மனுஷன் இப்படி கேப்பே இருந்தா தெரியும். வழக்கமா எப்பவுமோ அறுவாள் இல்லன்னா அறுமனை வச்சு வெட்டுவோம். இன்னைக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இதுல காத்திருக்கு. அறுமலை சும்மா இரு, தேவையிலே என்னத்தையும் இழுத்து விட்டு போயிடாத. இது யாம்தை சும்மா இருங்களே. ஒரு சந்தோஷமாட்டு எல்லாரும் கூடி இருக்கோம், சின்ன ட்விஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்திருக்கேன். நீங்க உங்க மௌனம் எழுத்து விட்டுறேன்னு பயப்படுத்தல. சரிமாக்கா, என்ன ட்விஸ்ட்னு சொல்லு. எங்க சித்தப்புனா சித்தப்பு தான், எப்படி ரெடியா இருக்காரு பாருங்க. என்ன மக்கா ட்விஸ்ட்? இந்த சக்கப்படத்துல லேசா மேல் பக்கம் வந்து அறுமனை வச்சு லேசா வெட்டி கொண்டு வந்திருக்கேன் லைட்டாட்டு. ஒரு பக்கம் சித்தப்பு, இன்னொரு பக்கம் எங்க வீட்டுக்காரரு. 2 பேரும் அப்படியே கையாலே பிச்சிடணும், வவுந்துடணும் 2ஆட்டு. யாரு பக்கம் ஜெயிக்குன்னு பாப்போம். சும்மா கிடக்க மாட்டேடி, அறுவலத்திட்டு வெட்டி அளவோட 2ஆ வெட்டிட்டு ஆளுக்கு 2 சுளையை தின்னுட்டு போய்க்கலாம. என்ன போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க? யாபட்டி இதெல்லாம் அவனுக்கு? அட பாவி மனுஷா, உமரை வச்சுட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ஒரு ஜாலிக்கு தானே. சரி, ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்ட என்ன வச்சு செய்யணும்னு. சரி, நான் சம்மதிக்கேன். சூப்பர் மக்கா, நான் ரெடி. சூப்பர், பரவாயில்லையா? 2 பேரும் ஆளாளுக்கு குறைஞ்ச ஆள் இல்ல. 2 பேரும் ஒண்ணு போல சூப்பரா 2 பிச்சிட்டீங்களா? எப்பா, சக்கபளத்தை பிக்கிறதுக்குள்ள எனக்கு வயிறு பசியே வந்துட்டு. வயிறு பசிக்கு வட்டி அந்த புரோட்டா தூக்கிட்டு வட்டி. ஆமா மர்மலா, எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த சக்கப்பளத்தை கொண்டு அங்கன வை, சாப்பிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட சக்கப்பளத்தை ஆளுக்கு 2 சொலையை தின்னுக்கலாம். சித்துப்பு சித்தி, உங்களுக்கு என்ன ஆளுக்கு 2 சொல பிச்சு தரட்டா? ஏண்டாமாக்கா, எனக்கு இந்த சக்கப்பளத்தை பிச்சதுல வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆளுக்கு 2 புரோட்டா வத்துப்போம். புரோட்டா வர ஆறிடப்படாது. சக்கப்பளத்தை கூட 5 நிமிஷம் கழிச்சு தின்னுக்கலாம். இன்னும் சொல இருக்குமா? வரிசையெல்லாம் இருக்கு. ராதிகாக்கு மாமியை முன்னால கொடுமைப்படுத்துவோம், அப்படி பாடாப்படுத்துவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இப்ப பரவாயில்ல பத்தியாக்கா, நல்ல பியாசம் எடுக்க செய்தா. ஒரு ஆள் வந்து காப்பி போட்டு எடுக்க கொடுக்க எல்லாம் செய்தா பத்தியா. அது மாதிரி பிள்ளையும் நல்லா பாத்துக்கிட்டு இல்லக்கா. ஆமாக்கா, நான் கூட பயந்துட்டே இருந்த பத்துக்கா. கடவுள் தான் அவளை நல்ல புத்தி கொடுத்து கொண்டு சேர்த்திருக்காரு பத்துக்கா. இப்ப அவ வந்துட்டு கொஞ்சம் கவலை இல்லை எனக்கும். கூட மாட ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு ஏதாவது செய்து எடுத்து கொடுத்துடுவா. பாவம் மரமா தான் கிடந்து துணி துவச்சிட்டு கிடந்தாரு. நான் துவைக்கும் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாரு, வாஷிங் மிஷின்ல போடவும் மாட்டாரு. அவரே கையில கிடந்து துவச்சிருந்தாரு. இப்போ மாமியா வந்ததுல இருந்து துவைச்சு எடுத்து கொடுக்க வைக்க, வீடு தூக்க வைக்க, ஒரு பாத்திரம் மண்ட கழுவ எல்லாமே ஒத்தாசையா எல்லாம் செய்து எடுத்து கொடுக்கதான் செய்தா. பரவாயில்ல மைனி, இப்படியே பிள்ளைய பாத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். என்னங்க உங்களுக்கு நெஞ்சு கறிக்கும் புரோட்டா தின்னா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல, அதான் உங்களுக்கு தோசை கொண்டதேன். ஏக்கா, ஒரே ஒரு துண்டு புரோட்டா சாப்பிட வேண்டியதுன்னா எல்லாரும் புரோட்டா சாப்பிடுதோம், நீ மட்டும் தோசை சாப்பிடுறது எனக்கு சங்கடமா இருக்கு. புரோட்டா சாப்பிட்டா எனக்கு உசுரா பிடிக்கும்யா. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில ஒரு மாதிரி படப்படப்பு மாதிரி வந்து ஆசிரியர் சேர்த்துல இருந்து டாக்டர் அம்மா சொல்லிவிட்டாங்க, இந்த புரோட்டாவெல்லாம் ரொம்ப எடுக்காதியா, மைதா ஐட்டம்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாவுல. அதுல இருந்து எனக்கு எடுக்க மாட்டேன். ஒரு நாள் கொஞ்சோட்டு தின்னு பார்த்தேன் ஆசைக்கு. அன்னைக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சிட்டு ஒரு மாதிரி படப்படுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு அதுல இருந்து அதால கை கழுவிட்டு அந்த புரோட்டாவை. ஆமாக்கா, நீ சொல்லிச்சதான் பைசா ஆயிட்டு பத்தியா, பக்குவமா சாப்பிடுறது நல்லதுதான். சரி தாய் மாம்சு, டெக்கரேஷன் வேலையெல்லாம் எப்படி நடக்குன்னு போய் பாத்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. இதே சிம்முட்டு 5 ரூபாய்க்கு பூ வேற வாங்கி வச்சுனேன். அவளத்தையும் கெட்டணும். ஒத்தையில ஓலாம் கட்டிட மாட்டாவ, நம்மளும் லேசா எட்டி பார்க்கணும்ல. ஆமா மர்மல, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பத்தியா பூவு. சரி போய் கட்டிட்டு வா. முத்துமணி சித்தி, வாங்க போவோம். எங்க மக்கா?
எங்க குரூப்ஸோட நீங்க ஒரு நாள் சேரல வாங்க வந்து பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு. நல்ல கதை பேசிட்டே அப்படியே ஜாலியா பேசிட்டே இருப்போம். இங்க அக்காவும் தம்பியும் பழைய காலத்து பஞ்சரான பாடுகள் எல்லாம் பேசிட்டு இருக்கட்டு. உங்க சித்தப்பட்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு வரேமாக்கா. எம்மம்மா இப்படிலாம் இருக்கணும். நானும் ஒரு வாரத்தை கூட இது வரைக்கும் கேட்கவே மாட்டேனே. உங்ககிட்ட தான் படிக்கணும்ப்பா. புருஷன் கேட்டுதான் எல்லா வேலையும் செய்யணும். எங்கனாலும் போகணும்னு. சின்ன பொண்ணு கூப்பிடுதல் நான் போயிட்டு வரட்டுமா, கொஞ்சம் பூ கட்டிட்டு வரேன். சரி அப்ப போயிட்டு வா. நானே எங்க அக்காவும் கொஞ்சம் பழைய காலத்து பாடலாம் பேசிட்டு இருக்கோம். இது போயிட்டு வரோம். ஏதாவது வேணும்னா நீங்க இங்க இருந்து ஒரு சத்தத்தை கொடுங்க. சரி மருமோள. என்னங்க இந்த நைட்ல டிப் டாப்பா கிளம்பி நிக்கீங்க, எங்க போறீங்க? எங்க போவேன்? ஜீவந்த வீட்டுக்கு தான். என்னது ஜீவந்த வீட்டுக்கா? இப்பவே வா. எப்பா எனக்கு கல்யாணம் முடிஞ்சுனாலும் முடிஞ்சு எங்க போனாலும் சரிதான். இங்க போறேன் அங்க வாரேன், இத்தனை மணிக்கு போறேன் அத்தனை மணிக்கு வாரேன்னு உன்கிட்ட பெர்மிஷன் கேக்குறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இருக்கும். அதுக்கு இல்லம்மா, கல்யாணம் முடிய முன்னால ஃப்ரீ பேர்டு தான். எங்கனாலும் போவேன் எங்கனாலும் வருவேன். அது விசேஷ வீடு வந்துடக்கூடாது அவ்வளவுதான். நாங்கெல்லாம் ஒரு கும்பல் உண்டு. கும்பலோட கும்பலா எங்கடா சுத்தலாம்னு அங்க சுத்தவா இங்க சுத்தவா, கல்யாண வீட்டுல வேலை பார்க்கவா, எப்பப்பா எதையும் கேப்பாரு கேள்வி கிடையாது. அப்படி சுத்துவோம் நாங்க. கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ள போஸ்டர் ஒட்டுவோம்ல, அதுல இருந்து என்ன வேலைனாலும் சரிதான் நாங்க பாட்டு சலிக்காம செஞ்சுட்டு கிடப்போம். ஜாலியா இருக்கும். அதெல்லாம் ஒரு சந்தோஷம். அதெல்லாம் நான் ரொம்பவே இப்ப கல்யாணம் முடிஞ்ச பிறகு மிஸ் பண்ணுதேன். நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நிலைமை அப்படி தலைகீழ மாறிட்டு, இத்தனை மணிக்கு போனோம் அத்தனை மணிக்கு வரணும், எம்மம்மா ஒரே ஆண்டு தான். எங்க அம்மாலாம் லே சீக்கிரம் வந்து படாமல யாமல இப்படி சாம்பல அங்கேயும் திரிஞ்சுட்டு கிடப்பேன் அப்படிம்பாங்க. நான் அதை காதலே வாங்க மாட்டேன். அப்படியே எல்லா வேலையும் முடிச்சு விட்டு விடிய காலம் ஒரு 5 மணிக்கு வந்து கொஞ்ச நேரம் உறங்குவேன். ஒரு 6 மணி வரை உறங்குவேன். 1 மணி நேரம் தான். அதுவரை இந்த பயலெல்லாம் சும்மா இருக்க மாட்டானுவா. நான் தூங்கினாலும் அவனை போன் அடிச்சு அடிச்சு எழுப்பிட்டே இருப்பான். லே என்னல இது ஒரே உறங்கிட்டே கிடக்க எந்திரல, விசேஷ வீட்டுல அங்கேயும் வேலை செய்துக்கலாமா, வாழ நீ அப்படின்னு பண்ணுவான். உடனே நானும் அந்தால எந்திரிச்சு படப்பட குளிச்சு போட்டு அந்தால ஓடிடுவேன். அப்போ நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன தூங்கலாம்னா கூட அந்த அசதியே தெரியாது. அவ்வளவு ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ப இப்ப நீங்க சந்தோஷமா இல்லன்னு சொல்லுவீங்க? அப்படி இல்ல, அது வேற இது வேற. இப்பலாம் நான் அங்க போறேன் இங்க போறேன் லேச ஒரு சின்ன போய் சொன்னாங்கடா டக்குன்னு தூக்கிடுதியா. எப்படிமா முன்னால சிபிசிஐடில வேலை பார்த்துட்டு இருந்தியோ? ஆமா சிபிசிஐடில தான் நம்மளனால வேலை பார்த்துட்டு இருந்தேன். பொய் சொல்லுதே, நீ எப்படி கண்டுபிடிக்க? நீ அத முதல்ல நீ தெரிஞ்சே ஆகணும். ஆமா இதெல்லாம் ஒரு பெரிய பரம ரகசியம். இதெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்டருங்க. ஏதாவது பொய் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே ஆரம்பிச்சிடும் ஒரு திருட்டு மொழி. ஒரு மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டு பரவு அங்கிங்க ஒரு மாதிரி குட்டி போட்ட பூனை மாதிரி லாந்திக்கிட்டு அப்பவே நோட் பண்ண ஆரம்பிச்சிரேன். ஆகா ஆளு எங்கேயோ பொய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக போகுது அப்படின்னு. அந்தால என்ன மெதுவா நைஸா வந்து ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு கேப்பிய. நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிய. நான் உடனே உசாராயிருவேன். இங்கதானே போறீங்க அங்கதானே போறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். அடப்பாவி, சரியான ஆளாதான் இருந்திருக்கம்மா. நான் தான் லூஸ் கணக்கு அங்க இங்க கண்ணை உருட்டிட்டு தெரிஞ்சிருக்கேன். நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கப்போ. நோட் பண்ணலனா அவ்வளவுதான், என்னையே சாச்சி பிடிங்க நீங்க. 2:30 மணிக்கு தானே தவசு பிள்ளை வருவாரு, அப்பதானே உங்களை எல்லாம் வர சொல்லிருக்காங்க. ஹவுஸ் பிள்ளை 2:30 மணிக்கு வருவாரு. அப்பதான் காய்கறி வெட்டணும் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து சும்மா ஏது டெக்கரேஷன் நடக்கா என்ன அது அப்படி சும்மா அப்படி பாத்து எடுத்துட்டு அப்படி சும்மா உட்காந்து ஒரு கதையை விட்டுட்டு அப்படி வருவோம். வந்தோடனே இவரை கொஞ்ச நேரம் தான் உறங்கணும். அதுக்கப்புறம் அந்த 2:30 மணிக்கு போல அலாரம் வச்சு எரிச்சு போக வேண்டியதான். பரவி அல்னி இந்த 2 நாள்ல ஊர் கிளம்பணும். அங்கதான் போய் செட்டில் ஆக போறோம் சென்னையில. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்கியா? பேக் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஸ்டாப் கொண்டாட்ட மாதிரி அது போக்குல போயிட்டே இருக்கு வேலை. அது இருக்கட்டுங்க, அத்தை கிட்ட நீங்க பேசி பாத்தீங்களா நம்ம கூட வந்து சென்னையில செட்டில் ஆகுதுக்கு? நான் அன்னைக்கும் பேசிட்டேன், இன்னைக்கு காலையிலயும் பேசிட்டேன். எங்க அம்மா சொல்ல வச்சு கேட்கவே மாட்டேங்க. இங்கதான் இருப்பீங்க. அங்க நான் பேச நீ பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கேன். நீ சொன்னா ஒருவேளை தட்ட மாட்டாங்க. இப்ப வெளியே போயிருவோம்ல, அப்ப நீ கொஞ்சம் பேசி பாரு எங்க அம்மிட்ட. கண்டிப்பாங்க, அவங்களே நம்ம கூட சேர்த்தா கூட்டிட்டு போறோம். நான் கிளம்புதேன். நான் வருவேன்னு சொல்லிட்டு இப்படி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காத. ஒருவேளை அப்படி முன்ன பின்ன ஆயிட்டுனா அங்கனே உட்காந்துருவேன் காய்கறி வெட்டதுக்கு. சரிங்க. சரி அத்திட்டு பேசி எப்படியாவது கண்டிப்பா கூட்டிட்டு போயிடணும் நம்ம கூட சென்னைக்கு. அத்தை என்னம்மா என் மோவன் தானே, நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷம் விடு வந்துட்டுனா கேட்கவே வேண்டாம். அவன் போக்குல அங்கேயும் ஏதோ விளாட்டு பிள்ளை மாதிரி இந்த பைக்களோட சேர்ந்து திரிவான். இப்ப கல்யாணம் முடிஞ்சிட்டு சரி என்ன செய்ய, என்னைக்கா ஒரு நாள் போயிட்டு வரமா, நீ வேணா படுத்து தூங்குமா, போற வந்துருமா கொஞ்ச நேரம் கழிச்சு. ஐயா அது இல்லத்த, ஒரு வேற என்னமா, என் உடம்புக்கு எதுவும் முடியலையோ, ஒரு மாதிரி ஆள் அசந்தாப்புல இருக்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, நான் நல்லாதான் இருக்கேன். போற வேணாமா, எது வரந்தாலும் சொல்லு. ஏன் உங்க அப்பா வீட்டுக்கு எதுவும் போன ஆசை இருக்கோ, இல்லனா அப்பா வர சொல்லிட்டமாக்கா? இல்லத்த அப்பாட்ட நான் பேசிட்டேன், அப்பா நாளைக்கு சீவந்தத்துக்கு வரவேன் இருக்காங்க. வர வேணாமாக்கா? இல்லத்த நீங்க எங்க கூட சென்னையில வந்து செட்டில் ஆகலாம்லத்த. என்ன சொல்ல வரேன்னு அவனும் புரிஞ்சுட மாட்டேக்கான். நீ புரிஞ்சுக்கிட பிள்ளை, நீனா புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கேன். ஏக்கா வா, ஏதோ அடுத்த வீட்டுல நின்று சத்தம் போட்டு இருக்க மாதிரி எக்கான்னு கூட்டடக்கா உள்ள விறுவிறுன்னு வர வேண்டியது டீ. மாமியாலும் மருமகளும் உட்காந்து ஒரே பாடு பேசுவல இருக்கு. இக்க வாமிட்டு வட்டதான் எங்க வீட்டுல 10 நாள் அங்கனே கிடக்கு. நான் அதால கொண்டு வரணும்னு நினைச்சேன், அந்தால ஐதே போனேன். இப்ப என்ன டீ அங்க கிடக்கட்டுமே, இப்ப நான் அதால தூக்கிட்டு வந்தியாக்கும். நான் குழம்பு கூட்டுலாம் இருந்துன்னா எங்க வீட்டுல இருந்து வசந்தி வாங்கிட்டு போவா. பொறவு திருப்பியே தரமாட்டேக்கா. சொன்னாலும் காதுலே கேட்காது. எடி எடுத்துருவான்னு ஒரு 100 தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு யாருனாலும் எடுத்துட்டு வருவா. இப்படியே தாங்க படாத பாடு படுத்துவா. அந்தளதான் பார்த்தேன். அங்கே கிடந்து இந்த வட்டையை தூக்கிட்டு போயிட்டேன்னா அவ்வளவுதான். அதை அங்க இருந்து கொண்டு வரதுக்குள்ள பெரும் பாடா போயிரும். அந்தளதான் பார்த்தே இதை கொண்டுட்டு வந்து கொடுத்துரும்.
அந்தலதாக்க பார்த்தேன் வட்டை தீட்டு அந்தாலங்க நான் வாரேன் இது கொழுக்கட்டை வச்சிருக்கேங்க சாப்பிடுங்க 2 பேரும் அதன கேட்டேன் என் தங்கச்சிக்காரி வெத்து பத்திரமா எண்ணெய் கொண்டுட்டு வந்தா எதனால போட்டு தான் கொண்டுட்டு வருவா அத்தை உங்களுக்கு நிறைஞ்ச மனசு எப்போ உங்க அத்தை சொல்லிட்டு இருப்பா நீ சொல்ல ஆரம்பிச்சியமாக்கா சொல்றது நெசம் தானே உங்களுக்கு எப்பவுமே நிறைஞ்ச மனசு யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு எப்பவுமே நல்லதே நினைப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட குணம் ஏமாக்கா என் தங்கச்சி இன்னைக்கு இல்ல அன்னைக்கும் அப்படிதான் அடுத்த வீட்டு பாத்திரம் பண்ண ஏதாவது கிடந்துடப்படாது உடனே அவளுக்கு இருக்காது ஐயம்மா கொண்டு குடுமா அவங்க வீட்டு பாத்திரமா குழம்பு கொண்டு தந்தாங்கல்ல கொண்டு குடுமாம்பா எங்க அம்மா குடுக்க மறந்தா அவ்வளவுதான் இவ உடனே தீட்டு குடுத்து தீட்டு வாடிடுவா அங்க கொண்டு கொடுத்துட்டு வாடிடுவா அதுக்கப்புறம் தான் இவ உறங்கவே செய்வா அந்த அளவுக்கு படாதபடி படுத்தி போடாமா என்னவோ தெரியலக்கா எனக்கு அப்படி சின்ன வயசுல இருந்தே பழகி போயிட்டு அதனாலதான் யார் வீட்டு பொருள் இருந்தாலும் அவனுக்கு மனசு வந்து ஒரு மாதிரி அளவெடுப்பாவே இருக்கும் அடுத்த வீட்டு பொருள் அவங்க கஷ்டப்பட்டு தானே வாங்கியிருப்பாங்க அது திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வாடி இருந்துருவேன் புஷ்பாத்தா நீங்களா சொல்லுங்க அத்தைட்ட சென்னைக்கு வர சொல்லுங்க நாங்க 2 நாள்ல கிளம்பிடுவோம் அங்க போய் தான் செட்டில் ஆக போறோம் ஏன்னா அவருக்கு இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது ஆபீஸ்க்கு டெய்லி போகணும் அங்க இருந்து எங்க பிள்ளைல ஆசைப்படுதலாக்க கூடவே இருக்க வேண்டியதுன்னு உனக்கு என்ன இங்க தனியா தானே இருக்க நீ ஆசைப்படுறதும் கரெக்ட் தான் நம்ம கூட அத்தை வந்து இருக்கட்டு தனியா எங்க இருந்து இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நினைக்கா இவங்க தனியா இருந்தாங்கன்னா கரெக்டா மாத்திரம் எல்லாம் போட மாட்டாங்க அவங்க பாட்டுல தூங்கிட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து நமக்கு மனசே கேட்காது அவர் வேற புலம்பிட்டே இருப்பாரு எனக்கு வரணும் ஆசைதாமக்கா ஆனா அந்த டவுன்ல நமக்கு வந்து ஒத்துக்கிடாது பத்துக்கா இத்தனை வயசு வரைக்குங்கனே இந்த கிராமத்திலே சுத்திட்டு கிடந்துட்டு இதெல்லாம் கரண்டு இருக்காதுன்னு சொல்லி சொல்லுதாங்க அந்த வெக்கையில நமக்கு வந்து சரிப்பட்டுக்கிடாது பத்துக்கா நல்ல சிலிச்சிலேன்னு காப்பு மாதிரி காத்து வாங்கிட்டு போறவர் ஆள்கிட்ட அப்படி தென்னையில உட்காந்துட்டு பாடு பேசிட்டு என்ன ஏதுன்னு மனசு விட்டு பேசணும்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் எதமாவும் இருக்கும் அங்க அதெல்லாம் இருக்கா இல்லமாக்கா அந்த டவுன்ல என்ன ஏதுன்னு விட கேட்க மாட்டாங்க அவரே வீட்டுல அவரே அடைச்சிட்டு பேசாம இருப்பாவோ பார்த்தா கூட பேச மாட்டேக்காவலாம்ல அப்படிலாம் இருக்காவலாம் ஆனா கேள்விப்பட்டிருக்கோம்ல அதுக்கு என்னதான் செய்ய முடியும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இங்க கிராமம் எல்லாரும் நீங்க பார்த்து பேசலாம் அங்க அப்படி இல்ல அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் வேற என்ன பண்ண அதுலதான் மக்கா கொஞ்சம் இடிக்கி இல்லடா நான் வரதுக்கு என்ன நீனே சொல்லிட்டு இவ்வளவு வயசு வரை இருந்துட்டு அங்க போய் எங்கேயாவது டவுன்ல போய் இருக்கணும்டா நீ இருப்பியாடி சொல்லு கொஞ்சம் கஷ்டம் தாங்க வேற என்ன செய்ய நம்மளுக்கு 4 ஆளை பார்த்து பாடு பேசின மாதிரி இருக்காது பாத்துக்க அங்க அடைச்சுக்கிட்டே வீட்டுல கிடக்கணும்னா ஒரு மாதிரி மூச்சு முட்டுன மாதிரி இருக்கும் அதான் யோசிக்கேன் நான் ஒண்ணு சொல்லுவேன் கேளு பிள்ளைல ஆசையும் நிறைவேற்றின மாதிரி இருக்கும் உனக்கும் கொஞ்சம் ஆள் மூஞ்ச பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு 15 நாள் அங்க ஈரி பிள்ளைகள் கூட இது ஒரு பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருக்கும்ல அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் போல இங்க வந்து ஈரிக்கா அப்புறம் ஆள் மோத்தியும் பார்த்த மாதிரி இருக்கும்ல உனக்கு 4 ஆள்கிட்ட பேசின மாதிரி இருக்கும் நமக்கு இந்த நம்ம ஊர்ல இருந்த மாதிரி இருக்கும் உனக்கு ஆமாத்த அப்படியே வந்து இருங்க சரி மக்கா விட மாட்டேன் கடைசி வரைக்கும் எப்படியும் புடின்னு பிடிச்சிட்டேன் சரி அப்ப ஒரு 15 நாளுக்கு போல அங்க வந்து இருக்கேன் அப்புறம் ஒரு மீதி 15 நாள் இங்க வந்து இருக்கேன் சரிங்க இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு எப்படி உடம்பு முடியான்னு காரியத்தை சாதிச்சு போட்டேன் கால சக்கரத்தை கட்டிட்டு நிக்க எங்கடி ஓடுற இரியம்டி வீட்டுல ஜாலி எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஒரு 5-6 வழக்கு போல பூ வாங்கி போட்டிருக்கா சிறுப்புட்டு இந்த சிம்ரன்ட்ட சொல்லி எல்லாம் நாளைக்கு இந்த சீவந்துக்கு தலையில வைக்கிறதுலாம் வேணும்லக்கா அதை ஒரே ஆள்னா கட்டிட முடியாது அதை எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளுவா அதான் நானும் போய் கொஞ்சம் கட்டி கொடுக்கலாம்ல அதை கிளம்பிட்டேக்கா அப்படியா சரி நீனும் வரையம்மக்கா எல்லாரும் அங்கதான் உட்காந்து பேசிட்டு அப்படியே பூ கட்டிட்டு இருப்போம் வாயே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம் இவரு 2 நாள்ல நீ ஊருக்கும் போயிருவ அத்தனை போயிட்டு விட்டுமாத்த இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமாக்கா போயிட்டு வாப்போ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பூ கட்டுவோம் ஒருத்தர் ஒன்னா சொல்லி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருப்போம் இதெல்லாம் ஏதாவது நல்ல விசேஷம் வந்தாதானே நடக்கும் போயிட்டு வாக்கா போ மழை வரது இல்ல வந்த உடனே கால்வலி எங்க இருந்தா வருமோ தெரியலம்மா முட்டெல்லாம் அப்படி குறைஞ்சிட்டே இருக்கப்பா கொஞ்சம் காய்கறி மீன் எண்ணெய் போட்டு ராவனாதான் கொஞ்சம் உறக்க வரும் இவ்வளவு நேரம் யோசிச்சதுல இப்பதான் கரெக்டா முடிவெடுத்திருக்கேன் நான் கேட்க வேண்டிய 3 இதுதான் என் புருஷன் வந்தோன்னு கேட்ட வேண்டியதான் கடவுளே ஏதோ 3 பெருசா லம்ப கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கம்மா நம்ம உள்ள போனோம் அவ்வளவுதான் நம்மள மொட்டை அடிச்சு காது குத்தி கம்மல போட்டு விட்டுருவா வீட்டுக்குள்ள வந்தாதனட்டி கேப்ப இப்படியே ஜீவந்த வீட்டுல போய் அப்படியே அங்கன உட்காந்து கதை பேசி ராத்திரி காய்கறி வெட்டிட்டு காலையில 6 மணி தான் வீட்டுக்கு வந்து சேருவேன் அதுக்கப்புறம் நீ பிஸி ஆயிருவ அதுக்கப்புறம் என்ன கண்டுக்கிட மாட்டா என்னதா வாய்க்குள்ள 10 விட அசால்ட்டா போகும் போல இருக்கு அப்படி வாயை பிளந்துட்டு இருக்கிய ஜீவந்த வீட்டுல போய் என்ன ஏதுன்னு லேசா எட்டி பார்த்துட்டு ஓடியாரேன் ஜீவந்த வீட்டுல தானே அது நிறைய ஆள்கள் நிக்கி வேலை பார்க்கலாமே நேரம் கிடக்கு மனுஷா யோ எத்தான் 3 விஷயம் கேப்பேன்னு சொல்லியிருக்கேன் பிறந்த நாளுக்கு அத பத்தி நாளைக்கு பேசலாம் டி நாளைக்கா இப்பயே பேசணும் இப்பயே நான் சொல்லுதேன் வாங்கி வச்சு தந்துரும் பொண்டாட்டி படிச்சுட்டு ஏகப்பட்டதை வச்சிருப்பா போல இருக்க லிஸ்ட் நானும் படிச்சு பார்த்தேன் ஐயா என் தலை கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டு என் தலையை அடமானம் வச்சா கூட அந்த மாதிரிலாம் ஒண்ணும் வாங்கி கொடுக்க முடியாது என் பொண்டாட்டிக்கு இப்ப என்னென்ன கேட்க போறாளோ சரி கேளு வேற என்ன செய்ய மாட்டிக்கிட்டேன் வெளியே போக முடியாது அம்ட்டுக்கிட்டேன் சொல்லு இந்த 3 என்னன்னா 3 பங்களா நல்ல நறுக்குடு கடிச்சு விட்டேறலாம் மனுஷா என் கைய அந்த கைக்கு 3 வளையலு
3 பவுன்ல காலுக்கு தங்க கொலுசு, 3 செட்டு டைமண்ட் நெக்லஸ், 3 ஏக்கர்ல தோட்டம், 3 செட்டு தங்க ஜிமிக்கி, 3 செட்டு ஹேண்ட்பேக், 3 சிலிண்டர், 3 மாசம் லீவ் வேணுமா லீவு. நான் ரொம்ப வேலை பார்த்து களைச்சு போயிருக்கேன். அதுக்கு லீவோ லீவு, 3 மாசம் லீவு, 3 கிலோ தங்கம், 3 செட்டு கொத்து பொரோட்டா. ஏதா எங்கத்த கனவு படிய? நான் சொல்லத பார்த்து பயந்து கனவு படிட்டேலா? காலை போட்டுட்டு ஏடி இதெல்லாம் உனக்கு வாங்கி தரணும்னா நான் விடிய விடிய உட்காந்து நோட்டு தாண்டி அச்சடிக்கணும். கூறுகிட்ட மனுஷா. ஆமாட்டி, நான் கூறுகிட்ட மனுஷன் தான். என்ன மனுஷா பயந்துட்டேரோ? பார்த்தாலே தெரியுது, மூஞ்சில கலவரம் தெரியுது. அதெல்லாம் விளாட்டுக்கு சொன்னேன். போய் நீர் வேற. என் பிறந்த நாள் அன்னைக்கு 3 முழம் மல்லிகைப்பூ மட்டும் வாங்கி தந்தா போதும். எனக்கு அது போதும். போய் தான் ஞாபகம் வருது. அப்படியே சின்ன பொண்ணு கூப்பிட்டா ஏக்க பூ கட்டதுக்கு வந்துருங்க, ஏகப்பட்ட பூ வர வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு. லேங்கடி அவ எங்க புஷ்பக்கா வீட்டுல அங்க பிள்ளைகள் எல்லாம் கிடக்குல, அங்க கூட கிடந்து ஒரே கும்மாளம் தான். சரி வாட்டி போவோம். எனக்கு ஜீவந்த வீட்டுல யார்கிட்ட சொல்லி கிடக்கு, வா போவோம். இது படப்பு மாதிரில கிடக்கு. எண்ணெய் கட்டி எண்ணெய்க்கு முடிய இது 5 வழக்கு பூ மாதிரி தெரியலையே சிம்மு. சின்ன பண்ணே 5 வழக்கு இல்ல, கூட 2-3 வழக்கு போல இருந்துச்சு. ஆஞ்சனா சரி, இன்னும் இந்த 2-3 வழக்காண்டி இன்னும் 2-3 தடவை நான் சுத்திட்டு தெரியணும். இருக்கட்டுக்கோ, இது 2-3 வழக்கையும் வச்சிடுங்க, உள்ள தொட்டு தாருங்க அப்படின்னு சேர்த்து அள்ளி போட்டு அவன் போக்குல போயிட்டான். சரி, ஆளுக்கு 3-4 முளத்தை நல்லா செழிப்பா வைங்க பூவை. எப்பயே போன் அடிச்சிருக்கேன், நான் வந்துட்டேன் சின்ன பொண்ணு அப்படின்னு 8 வீட்டுக்கு வாய் மட்டும் பேச முத்துற. ஆள் அணக்கத்தை காணல, எங்க நின்று கதை விட்டுட்டு தெரியல. சின்ன பொண்ணு வந்துட்டேன். இல்ல ஆளு உண்டு, வரக்கூடிய நேரமா பாதி பூவை கெட்ட ஆரம்பிச்சாச்சு. நாலுபடி கடைசியில பூவெல்லாம் கெட்டி முடிய போற நேரத்துல வந்தோம்னா அப்படியே 2 பூவை வச்சுட்டு அப்படியே கெட்டின மாதிரி இருக்கணும், கெட்டாத மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு சைஸா அப்படி போஸ் கொடுத்துட்டு அந்த நல்ல சொகுசா உட்காந்துட்டு போலாம் நினைச்சீங்களோ? இந்த கவுண்ட் படி சொல்லாம்ல ஒரு படத்துல, ஏன் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு. அந்த கதை உங்க கதை. எம்மா நான் அப்படியேப்பட்ட ஆள் ஒண்ணு கிடையாது. என்ன வீட்டுல கொஞ்சம் சோழி இருந்துச்சு. என்ன சோழிங்க? ஒரு வீட்டுல குழம்பு ஒரு வீட்டுல கூட்டு வாங்கியாச்சு, போற என்ன சோழிங்க? பூ கட்டணுமா வேண்டாமா சொல்லு. என்ன கேட்டுங்க, கேட்டாட்டா பரவாயில்ல, பேசாம உட்காந்து பாத்துட்டுறீங்க. இதனால உங்க விருப்பம் தான். இங்க என் சீட்டு, எங்க என் சீட்டுங்க மாதிரி ஏற்கனவே ஜெயிச்சு வர மாட்டிய. கொஞ்சம்னா போதும், ஒரேடி வாட்சி கட்டிடுவா. 4 மணி உட்காருங்க, கோவப்படாதீங்க, சும்மா இதெல்லாம் நாட்டுக்கு தானே. பேச்சா இருக்கணும், கூட பூ கட்டின மாதிரி இருக்கணும், அப்பதான் சீக்கிரம் முடியும், இல்லன்னா விடிஞ்சு போயிருங்க கதை. இங்க ஒரு ஆளு என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கு? இல்லக்கா எனக்கும் பூ கட்டணும்னு ஆசை, ஆனா நூல் வேற இல்ல, அதான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். ஆமா புது பொண்ணே, பேசாம இரி, நாங்க கெட்டுதான். என்னக்கா என்ன போய் புது பொண்ணுன்னு சொல்லுதிய? எனக்கு கல்யாணம் முடிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? என் மாமியாரே இன்னமும் என்ன சில நேரத்துல ஏன் புது மருமகள அப்படிங்கும். அப்ப இதெல்லாம் என்ன கிடைக்கலன்னு சேக்க. என்ன சின்ன பொண்ணு சொல்லுத? ஒன்ன புது மருமகளும் சொல்லுமா? ஆமா சித்தி, உங்க மைனி என்ன சொன்னாலும் நான் ஆமா ஆமான்னு ஆமாச்சாமி போட்டு மண்டையை ஆட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற என்ன செய்ய, எனக்கு வேற வழி கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், லேட்டஸ்டா கல்யாணம் முடிச்சது உங்களுக்கு தான், நீங்க தான் புது பொண்ணு. சும்மா இரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு உண்மையிலே நீ ஓ மாமியாரு, அதான் எங்க மைனி, அதுக்கப்புறம் நாத்தனாரு, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துமணி சித்தி, இப்பதான் கதை கொஞ்சம் ஒரு மாதிரி வாடுது. உங்க மைனி இருக்காவல, அதான் எங்க மாமியா கிழவி. அவன் கல்யாணம் முடிச்சு புதுசலாம் என்ன அட்டகாசம் பண்ணு தெரியுமா? கூட மோளும் சேர்ந்துக்கிட்டு, அதான் என் நாத்து சேர்ந்துக்கிட்டு அட்டகாசத்தை பாக்கணுமே. ஒட்டு கேட்டு என்ன ஏதாவது ஒண்ணு இழுத்து விட்டுருவோம். என்னமா சொல்லுத? ஒட்டு கேட்பாங்களா? என்ன நான் என்னடா பேசுதேன், என்னடா செய்தேன், எல்லாமே என்ன பத்தி தான் சுத்தி வருவோம். ஒரு நாள் என்ன தெரியுமா நடந்துச்சு? வேண்டப்பா பிளாஷ்பேக் ஒண்ணும் சொல்லலாம்டா, அப்படி எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யாது. அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு, வாயாம சொன்னாதான் எல்லாத்துக்கும் போர் அடிச்சு போவோம். என்னைக்கா ஒரு நாள் மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா சொன்னா போர் அடிக்காது. சொல்லு, ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் நம்ம கூடி இருக்கும் போது தானே அந்த மாதிரி கதையெல்லாம் பேசலாம். ஆமாடி, பொதுவா தெருல பாரு 4-5 பொம்பளைகள் சேர்ந்தாலே அவ மாமியாரு அவ நாத்தனார் தான் கதையா இருக்கும். பத்தி சின்ன பண்ணி புஷ்பாக்க கூட இந்த கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. அம்மா சொல்லுங்கக்கா, உங்க வீட்ல நடந்ததெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு நல்ல ஜாலியா இருக்குங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா. சொல்லு சின்ன பொண்ணு. புது பொண்ணு முத்துமணி சித்தி கேட்டாச்சு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு நாள் எனக்கு கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல என்ன தெரியுமா நடந்துச்சு? எதுக்குமா ஆள அசந்தாப்ல இருக்க? உனக்கு என்னமா பிரச்சனை? உங்க அண்ணிகாரி வேலைக்கு போறா, மாசமான சம்பளம் வாங்குதா, ஆனா கண்ணுலே காணிக்க மாட்ட கட்டி 1 ரூபாய கூட சம்பள பணத்தை வாங்கி என்ன சேர்த்து வச்சிருக்க, எங்க சேர்த்து வச்சிருக்க, ஒரு மூச்சு கூட விட மாட்ட கட்டி. ஒண்ணுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. கீழ திரு சாந்தார் கல்லட்டி அவ மருமவா கல்யாணம் முடிஞ்சு வந்து 2 மாசம் தான் ஆகுது. சம்பள பணத்தை வாங்கி மாமியா கையில தான் ஒப்படைக்கலாம். மாமியாக்காரி சாந்தா நீட்டு தான் என்கிட்ட, என் மரும என்கிட்ட தான் சம்பள பணத்தை தருவா, நான் என் பேர்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு. பத்தியாட்டி இங்க என்னன்னா 1 ரூபாய் கண்ணில் காணிக்க மாட்டேக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் அம்மாக்காரி வீட்டுல தான் கொடுத்து வைப்பான்னு நினைக்கேன். அங்க எதையோ ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கட்டி உங்க அண்ணிக்காரி. இவ்வளவுதான் பிரச்சனையா? கவலைய விடுமா. அண்ணி சம்பளத்தை வாங்கி எத்தனை பவுன்ல நகை வாங்கி அவங்க அம்மா வீட்டு பீரோல ஒளிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை லட்சம் ரூபாயா எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க, எங்கேயாவது எனங்கடா வாங்கி போட்டுருக்காங்களா, எல்லா விஷயத்தையும் டீடைலோட இப்போ தெரிஞ்சுக்கலாம். என்ன மக்கா சொல்லுதா? அம்மா அண்ணி நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சாலும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க.
ராசாத்தி என்னட்டு இப்படி பேசிவிட்ட? உங்க அண்ணிட்ட என்னெல்லாம் புடுங்குதானோ அது எல்லாமே உனக்கு தான் டி. யார நான் என்ன சேர்த்த வைக்க போறேன்? உனக்கு தான் அம்பிட்டும் தருவேன். அம்மா ஜாலி 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 தான். அப்ப எல்லாமே எனக்கு தானா? சூப்பர்மா. மாமா வீட்டுக்கு போடியா? என்னடி சொல்லுதா? உங்க ஊர்ல 102 டிகிரி வெயில் கொளுத்துதா? எங்க ஊர்ல இங்க மழை பிச்சு உதறிட்டு இருக்கு. சின்ன பொண்ணு, நீ வேலைக்கு போற இல்லாட்டி எப்படி நிறைய சேர்த்து வச்சிருப்ப? என்னெல்லாம் டி சேர்த்து வச்சிருக்க? நீ கேட்டதுக்கு ஆன்சர் வரப்போகுது. நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோமா. இடி வேலைக்கு போய் ஏகப்பட்டது சேர்த்து வச்சிருக்கேன். முதல்ல பிபி இருக்கலாம் 180, சுகரு 380, டிப்ரெஷன் இருக்குல்ல டிப்ரெஷன் அது 1.5 டன் வெயிட் அளவுக்கு வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருக்கோம் டி. தெரிஞ்சிட்டாலும் அம்மையும் அவ்வளோ எங்கட போய் முட்டிட்டு கிடக்கால தெரியல. சின்ன பொண்ணு, இல்லாட்டி என் மாமியார் நாத்தனார் ஒட்டு கேட்கறதுக்கு வந்திருக்குவா. அது அப்படி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டேன். எனக்கு சொல்லும் போது சிரிப்பு தாங்க முடியல. என்னடா வச்சிருக்கா, அதுடா சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு ஒட்டு கேட்க வந்து நிக்குவா. அதுலயும் என் நாத்து இருக்கால, என் அம்மா ஒரு வித்திரிப்பான ஆள் தான். என் மாமியை சும்மா கிடந்தாலும் இவ இருக்க மாட்டா, சும்மா குறைஞ்சுக்கிட்டே வருவா. நடிச்சிருக்கியா இப்படியேப்பட்ட ஆளுகளுக்கு இப்படி பேசினாதான் சரி பாத்துக்க. இல்லன்னு வச்சுக்கியா நம்மளே சுவாலி முடிச்சு போடுவோம். இல்லடி என் மாமியா மேல நாத்து மேல நான் பாசம் வச்சிருக்கதான் செய்றேன். ஆனா இதுகளுக்கு புரிய மாட்டுக்கு. வந்ததுல இருந்து எங்க வச்சிருக்கா துட்ட சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு ஒரே சிஐடி வேலை தான் போட்டுட்டு தெரியுதுவா. நான் என்ன நினைக்கிறேன்னா, மாமியா கையில சம்பளத்தை வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கேன், இவரே அந்த நாத்தனார் சும்மா இருக்க மாட்டா. சும்மா அதுக்கு செலவுக்கு இதுக்கு செலவு சொல்லி உருட்டு போயிட்டே இருப்பா. கடைசியில அங்க ஒண்ணு இருக்காது. சம்பளத்தை வாங்கி மொத்தமா சீட்டு போட்டுருந்தேன். அதான் அடுத்த மாசம் போல இந்த சீட்டு எடுத்தோம்னா என் மாமியாருக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்கலாம்ல. கழுத்துக்கு ஒரு 5 பொருள் செயின் வாங்கி போட்டேன்னா கொஞ்சம் பாராசியா இருக்குமா. அது எங்கேயோ போனா வந்தா போட்டுக்கிட்டு போய்கிடும். அதுக்கு தான் நான் சேர்த்துட்டு இருக்கேன். இதுகளுக்கு தெரியுதான் பாரு. சரி தங்க வேலை வேற குறைஞ்சிருக்கா, டக்கு புக்குன்னு போய் பார்த்து எடுத்து எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாத்துக்க. உண்மையிலே சின்ன பொண்ணு, உன் மாமியார் நாத்தும் நீ கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும் டி. டி ரொம்ப புகழாதடி, இதெல்லாம் நம்ம கடமை. நம்ம பெத்த அம்மையா இருந்தா செய்ய மாட்டோமா, அதே மாதிரிதான் எனக்கு என் மாமியாரும். வைக்கேன் இன்னொரு நாள் பேசும் டி. தெரிச்சு உடனது ரெண்டும் என்ன ஆச்சுகளோ. என்ன டி மூஞ்ச பணங்க மாதிரி தூக்கிட்டு இருக்க? இல்லம்மா, உனக்கு ஏதாவது அண்ணிகிட்ட இருந்து கிடைக்கும், வாங்கிட்டு போலாமா அப்படி நினைச்சு காத்திருந்தேன். கடைசில இப்படி ஆயிட்டம்மா. யா இப்ப கூட ஒண்ணு குறைஞ்சு போல. அவட்ட இருக்க சுகர் பிரஷர் டிப்ரெஷன் எல்லாத்தையும் வாங்கி தரேன், கொண்டுட்டு போ. அமுகு டுமுகு அமால் டுமால். இல்ல சிரிக்க கிடந்து கேட்க பூ கட்டுக்கம்மா. நீ விடிச்சு பெரும் போல இருக்கு, ஜீவந்தமே வந்துரும் போல இருக்கு. மச்சான் அப்படி இருக்கட்டும், கரெக்டா இருக்கு. அப்படிதான் மாப்ள. போதுமா இந்த டெக்கரேஷன்? இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேற ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணுமா? போதும் மச்சான், இதே போதும். சிம்பிளா சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச மட்டும் போதுமா? தங்கச்சிக்கெல்லாம் பிடிக்கணும். முதல்ல தங்கச்சி கூப்பிடுங்க. ராதிகா ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போயேன். ராதிகா டெக்கரேஷன் எப்படி பிடிச்சிருக்கா? இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிடலாம். விருப்பம் இருந்தா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு பண்ணாதங்க, சிம்பிளா சூப்பரா இருக்கு. ஒரு நிமிஷம் அத்தையை கூப்பிட்டுக்கிட்டு தேனு சும்மா கிடக்க மாட்டாங்க. இருந்து 7 தடவை கூப்பிட்டுட்டு அடப்பா. என்னவோ இவ வச்ச வேலைக்காரி நினைப்பு இவளுக்கு. மக்கா போன வைக்க என்ன அந்த சில்வெண்டு தான் வீட்டுக்கு உசுர வாங்கிட்டக்கா. தேனு என்னத்துக்கு தெரியல. யார எதுக்கா இருக்கும், ஏதாவது வேலை சொல்லி வாங்குறதுக்காண்டி கூப்பிடுவா. நாளைக்கு பாருட்டி ஜீவந்தத்துல என்ன நடக்குன்னு சொல்ல மாட்டோம் டி. செய்து காட்டுதானா இல்லையான்னு பாரு. இந்த சொத்தை வேலையாவ சும்மா சாதாரண ஆளு நினைச்சிட்டு இருக்காவோ எல்லாரும். கடை போட்டுட்டு நல்ல 3 நேரம் திதுபிட்டு தின்னுபிட்டு உறங்குவான்னு நினைச்சிட்டு இருக்கா. நாளைக்கு நான் யாருன்னு காணிக்கேன், அப்ப தெரியும் எல்லாரும் என்ன பத்தி. கட்டி வைக்கேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓடி இருந்துருவா. தேட்டு அப்புறம் போன் அடிக்கிறத பார்த்தா வச்சுக்க, இந்த கிழவி எந்த நேரத்துல யாருக்கு போன் அடிச்சிருக்கா அப்படின்னு மோப்பம் பிடிச்சிருவாட்டி. அவ அப்படியேப்பட்ட ஆளாக்கும். அவன் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. ஒரு ஓட்ட வடையை சுட்டு ஒண்ணு எப்படி லோலான்னு ஓட வச்சவா. ஆமாட்டி புரியுது. நாளா கொஞ்சம் புசாரா தான் இருக்கேன். எதையாவது செய்து தந்து இந்த அங்கத்தை தின்னுங்கடா தின்ற மாட்டேனா வாயில போட்ட மாட்டேன் டி. நேர குப்பை தில்லத்துக்கு என்ன போட்டுறேன் பாத்துக்கா. எம்மம்மா தின்னுபிட்டு நகரத்து சீரழியவா. சரிமக்கா பொறவு ராவு பேசணும்டி. சாம்போல என்ன இங்க உறங்க மாதிரி இருக்கு, ஒண்ணும் தெரியல. நாங்க ரூம்ல வந்து கதை அடிச்சு வந்துட்டு பேசுறேன்னுட்டி. என்ன நடக்கு யாது நடக்குன்னு. சரி வைக்கணுமாக்கா. கொஞ்சம் இங்க வந்துட்டு போங்களா. ஏதோ மலையில நின்னு நனைஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒவ்வொன்னு ஊழ போட்டுடக்கா. வாரனை வந்து தொலைதானே சேரையிலவா இருக்கு. பாத்தியா நீலாம்பரி, உங்க அம்மையை என்ன பாடுபடுத்தா நீ போன்ல கேட்டில்ல? எதுக்கு உங்க அம்மையை கொண்டு அங்க கொண்டு தள்ளுன? இல்லக்கா ஒரு காரணமா தான். என்ன காரணமா போ சவத்தப்பட்டு ஒண்ணு சொல்லுதுக்கு இல்ல. உங்க அம்மையே பாவம் ஒரு உருண்டை கஞ்சிக்கு மரமாட்ட கிடந்து தொண்டாந்துட்டு நிக்கி பாம்போல. இல்லக்கா ஒரு முக்கியமான விஷயமா தான் எங்க அம்மையை கொண்டு தள்ளி இருக்கேன். சரி என்ன பண்ணிட்டு போ. நாளைக்கு சிவந்ததுக்கு போறியா எப்படி? போனுக்கா. போகாம எப்படி இருக்க? வந்து படியேறி வந்து கூட்டிட்டாள்ல, நல்ல லட்சணம் உண்டு. எதுக்கு போற? அவன் வந்து கூப்பிட்டானா நீ போவியா? போவாத பேசாம இரு. இல்லக்கா நான் ஒரு ஐடியா போட்டிருக்கேன். கடைசி நேரத்துல எங்க அம்மா குட்டையை குழப்பிட கூடாது, கை நழுவி போயிரும் சான்ஸ். அதுக்கு தான் கண்டிப்பா நான் போய் ஆகணும். ஏதோ பிளான் போட்டிருக்க போல இருக்க பக்கா விட்டு. அவன் என்ன பிளான் போட்டிருக்க லேசு சொல்லலாம். இல்லக்கா இப்ப சொன்னேன்னு வச்சுக்கியா, செவுத்துக்கு கூட காது உண்டு. மொட்டை எங்கேயே வெளியே போயிருக்கு. எங்க இருந்தாலும் அதுக்கு காதுல விழுந்திருக்கா. உன்ட சொல்லப்படாதுன்னு இல்ல, இந்த மொட்டைக்கு காதுல விழுந்துடப்படாதுன்னு தான் நினைக்கேன். என்னெல்லாம் சாக்கு பக்கம் சொல்லுதா, நம்ம தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. ஏன் நான் என்ன 4 பேர்ட்ட கொட்டை அடிக்க போறேன்? என்னதான் பழகினாலும் நம்மள ஒரு வாரத்துல தானே வச்சிருக்கா. ஆளு சரியான ஆளாக்கும். சரி எந்த பிளானா இருந்தாலும் பரவாயில்ல, சக்சஸ் ஆகட்டும். இங்க பாரு மஞ்ச மண்டைய. ஆமாதா நாளைக்கு சீவந்தி வீடு இருக்கு. ஆமாதா ராதிகாக்கு தான். ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்கதா.
நிமிஷத்துக்கு 100 நிமிஷம் எம்மா எத்தான் கிடக்கா. அப்புறம் ஆப்பிள வாங்கி தின்னுங்க, பாதாம் பருப்பு வாங்கி சாப்பிடுங்க. ஏ அம்மா அந்த அளவுக்கு பாசமாக்கும் புருஷன் மேல. இல்லாம இப்ப பாரு என்ன நடக்குன்னு போன் வச்ச பிறகு. கோம்ப மனுஷன் தப்புல மனுஷன் என்ன பாடுபடுத்தாரு. ஒரு வார்த்தை ஜன ஒண்ணு காது கேட்க மாட்டேங்க. என்னத்துதான் கேப்பார கொண்டாடி போவாரு. சரி சிறையளவா இருக்கம்மா. ஆப்பிள் வாங்கி தின்னுங்க திங்க மாட்டாராம். தின்காரு திங்கிட்ட கிடக்காரு. எனக்கு என்ன வந்துச்சு? கூறுகிட்ட குப்பாண்டியை கட்டிட்டு நான் கிடந்து சீரழிச்சிட்டு இருக்கேன். மனுஷனே வரலாம். சிறையளவா இருக்கம்மா. போன் அடிச்சாலும் நொய்யின்னு புடுப்புடுன்னு வராரு. போன் அடிக்கட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இப்பவே. என்னக்க நடக்குங்க? ஆமா கண்டு ஒரு பச்சி காணாம ஒரு பச்சி இதான் நடக்கு உலகத்துல. நம்மள அப்படிதான் நடக்கணும் போல இருக்கு. ஏக்க நாமளும் அந்த அளவுக்கு எல்லாம் பேச மாட்டேங்க. என் புருஷனை நீரு வாரும் போவோம் அப்படின்னு தான் பேசுவேன். ஆனா நீ அமைதியா இருக்க பார்க்கும் போதே தெரியலக்கா. நீ என்னென்ன பேசுன்னு எனக்கு தெரியாதா? டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு மக்கா. ஆமா மக்கா சிம்பிளா இருந்தாலும் நல்ல அளவோல இருக்குடி. இப்படிதான் பண்ணணும். டெக்கரேஷன் கோழி கிண்டி போட்ட மாதிரி இருக்கு. சீ செலதே மேனியா என்ன டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்க போறியா? அப்படிதானே நல்ல அளவோல இருக்கு. அம்சமா இருக்கு. உண்மையிலேயே ஆமா நான் இதுக்கு போய் சொல்ல போறேன். நெசமா தான் சொல்லுதே. நல்ல அம்சமா அளவோல பொருந்துனாப்ல இருக்கு. ஈவென்ட்டுக்கு எல்லாம் நல்ல மனமா ரெடி ஆயாச்சு. காலையில விடிஞ்ச ஜீவன் தான் நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஆமா சொந்தங்களே விடிஞ்சா என் மொபைலுக்கு ஜீவன் தான். எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கியா? எங்களுக்கு மிச்சம் மாட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இப்படி சீக்கிரத்துல நம்ம செல்ல தாய்க்கு ஒரு பியாரனா பேத்தியா வரப்போறா. இதுக்குதானே நாங்களே காத்து கிடக்கோம். எல்லாரும் தாய் மக்கள் குடும்ப குட்டியோட என் மொபைல் ஜீவந்தத்துக்கு வந்துருங்க. ஆமா சொந்தங்களே எல்லாரும் குடும்பத்தோட எங்க வீட்டு ஜீவந்தத்துக்கு வந்துருங்க. சொந்தங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. அத பத்தின டீடைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. உங்க சொந்தங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோவை. மறக்காம ஆஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் சொந்தங்களே.